கபில சந்திரசேனவின் மரணத்தில் சந்தேகம் நீதிமன்றத்தில் போலீசார் அறிக்கை சமர்ப்பிப்பு. சுரேஷ் சாலேயின் ரீட் மெனு மீது மீண்டும் ஜூன் 4 விசாரணை. எங்களுடைய காணிக்குள் எங்களை சாகவிடுங்கள், வலிவடக்கில் போராட்டம். விஜயின் உயிருக்கு ஆபத்து, காங்கிரஸ் போலீசில் முறைப்பாடு. மயிலாடுதுறையில் காங்கிரஸ் மீது திமுகவினர் தாக்குதல். வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ஓமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். கொழும்பு கொள்ளப்பிட்டிய பேதிரிச மாவட்ட பகுதியில் அமைந்துள்ள வீட்டில் இன்று 8ஆம் திகதி வெள்ளிக்கிழமை காலை கபில சந்திரசேனவின் சடலத்தை போலீசார் மீட்டனர். குறித்த வீட்டின் அறையொன்றில் அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக காணப்பட்டார். இன்று முற்பகல் கொழும்பு தடயவியல் மருத்துவ அதிகாரியும் அந்த இடத்திற்கு வருகை தந்திருந்தார். இந்த சம்பவம் குறித்து கொள்ளுப்பிட்டி போலீசார் கோட்டை நீதவான் நீதிமன்றில் தெரிவிக்கையில் இதனை ஒரு சந்தேகத்திற்கிடமான மரணமாக கருதி மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தனர். இதற்கிடையில் சம்பவ இடத்தை பார்வையிட்ட கோட்டை நீதவான் பசன் அமரசேகவம் வருகை தந்திருந்தார். 2013ஆம் ஆண்டில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக 6 ஏர்பஸ் A330 மற்றும் 8 ஏர்பஸ் A350 ரக விமானங்களை கொள்வனவு செய்தபோது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றார் என கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி நியோமாலி விஜயநாயக்க மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இது தொடர்பாக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்தது. 2020ஆம் ஆண்டில் இவர்களை கைது செய்து பின்னர் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இந்த விவகாரத்தில் லஞ்ச ஊழல் சட்டத்தின் கீழ் குற்றங்கள் வெளிப்படுத்தப்பட்டதால் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவும் விசாரணைகளை தொடங்கியது. இது தொடர்பாக கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி கபில சந்திரசேன மீண்டும் கைது செய்யப்பட்டார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கையில் குறித்த 2 மில்லியன் டாலர் பணத்தில் 20 மில்லியன் ரூபாவை அப்போதைய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயவர்தனவுக்கும் 60 மில்லியன் ரூபாய் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் வழங்கினார் என கபில சந்திரசேன வாக்குமூலம் அளித்துள்ளார் என குறிப்பிட்டார். எனினும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் பணிப்பாளர் நாயகம் தனது கட்சிக்காரரை அச்சுறுத்தி இந்த வாக்குமூலத்தை பெற்றுள்ளார் என கபில சந்திரசேனவின் சட்டத்திரணி ரியன்சே அர்சகுலரத்ன குற்றம் சாட்டியிருந்தார். இந்த விசாரணைக்காக எதிர்வரும் 12ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயவர்தன ஆகியோரை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கபில சந்திரசேன 54 நாட்களுக்கு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். ஆனால் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்றும் போது தனது உறவினர்கள் என இருவரையும் போலியாக முன்னிலைப்படுத்தினார் என குற்றம் சாட்டப்பட்டது. பிணை நிபந்தனைகளை மீறி நீதிமன்றத்தின் நம்பிக்கையை தகர்த்ததற்காக கபிலசேனவை மீண்டும் கைது செய்யுமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை பிடியாணை பிறப்பித்திருந்த நிலையிலே இன்று அவர் சடலமாக மீட்கப்பட்டார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தனக்கு எதிராக விடுவிக்கப்பட்டுள்ள தடுப்பு காவல் உத்தரவை ரத்து செய்யுமாறு கோரி அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலி தாக்கல் செய்த ரிட் மனு நேற்றைய தினம் வியாழக்கிழமை 7ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்டம் அதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் சுகர்சி ஹேரத் இந்த மனுவை முன்னெடுத்துச் செல்வதற்குள் சட்டப்பூர்வ தன்மை குறித்து ஆரம்பகட்ட ஆட்சேபனைகளை முன்வைக்க எதிர்பார்ப்பதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தார். மனுதாரரான சுரேஷ் சாலி சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுக்கள் அல்லது குழுக்களின் எந்தவொரு விசாரணையிலும் இந்த தாக்குதலுடன் தனது கட்சிக்காரருக்கு தொடர்பு இருப்பதாக எந்தவித சாட்சியங்களும் முன்வைக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். 2019ஆம் ஆண்டு ஜனவரி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை தனது கட்சிக்காரர் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் பாதுகாப்பு பாடநெறியொன்றில் கலந்து கொண்டிருந்ததால் தாக்குதல் நடந்த சமயத்தில் அவர் இலங்கையில் இருக்கவில்லை என அவர் தெரிவித்தார். வெளிநாட்டில் வசிக்கும் அசாத் மௌலானா என்பவர் பிரித்தானியாவின் சேனல் 4 ஊடகத்திற்கு வழங்கிய கருத்தின் அடிப்படையிலே தனது கட்சிக்காரருக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட சட்டத்திரணி
அசாத் மௌலானாவின் கூற்றுக்களுக்கு எந்தவித சாட்சிய பெறுமதியும் இல்லை என தெரிவித்தார். அசாத் மௌலானா இலங்கையின் நீதிமன்ற கட்டமைப்பை சீரழிந்ததாக விமர்சித்ததன் மூலம் நீதிமன்ற அவமதிப்பு செய்துள்ளார் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி சட்டத்தரணி அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எண் தாக்கல் செய்யப்படவில்லை என கேள்வி எழுப்பினார். அத்துடன் தனது கட்சிக்காரர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 6வது மாடியில் மனிதர்கள் தங்குவதற்கு பொருத்தமற்ற சிறையறையொன்றில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் எனவும் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷினி ஹேரத் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஒரு பழமையான கட்டடம் என்பதால் அங்குள்ள அதிகாரிகளே குறைந்தபட்ச வசதிகளுடன் தான் பணியாற்றி வருகின்றனர் என குறிப்பிட்டார். இருந்தாலும் கூட ஒவ்வொரு நபரும் கௌரவமான முறையில் நடத்தப்பட வேண்டியது அவசியம் என சுட்டிக்காட்டிய மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் விடயம் குறித்து பிரதிவாதிகள் கவனம் செலுத்த வேண்டும் என பிரதி சொலிசிட்டர் ஜெனரலுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பின்னர் குறித்த மனு மீதான மேலதிக விசாரணை ஜூன் மாதம் 4ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. எங்களை எங்களுடைய காணிக்குள் வாழத்தான் விடுகின்றீர்கள் இல்லை, எங்களை கடைசி நேரத்தில் சாகவாவது விடுங்கள். இவ்வாறு வலிவடக்கு பகுதியில் உள்ள மயிலட்டி மற்றும் பலாளி பகுதிகளில் தங்களது பூர்வீக காணிகளை தங்களிடம் வழங்குமாறு கோரி தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தெரிவித்தனர். 36 ஆண்டுகாலமாக இடம்பெயர்ந்து நிற்கதியாக நிற்கும் நிலையில் தரைமட்டமாக்கப்பட்ட மயிலட்டி காணிக்கு முன்பாகவும் கெமாண்டோ பங்களா அமைந்துள்ள பகுதியில் மாதா அழியம்பு முன்பாகவும் காணி உரிமையாளர்கள் 3வது வாரமாக அமைதி வழி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காணி எமக்கு கிடைக்கும் வரை எங்களது போராட்டம் பல வடிவங்களில் தொடரும் என தெரிவித்த அவர்கள் அந்த அரசாங்கம் எங்களுக்கான வாழ்வுரிமையை மீட்டுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தாவேக தலைவர் விஜயின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக போலீஸ் நிலையத்தில் காங்கிரஸ் கட்சி முறைப்பாடு செய்துள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்காக விஜய்க்கு அழைப்பு விடுக்க கோரி ஆளுநருக்கு பல்வேறு கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். இருப்பினும் பெரும்பான்மையை நிரூபித்ததால் மாத்திரமே ஆட்சி அமைக்க முடியும் என விஜயிடம் ஆளுநர் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். இந்த நிலையில் விஜய்க்கு பாஜக நெருக்கடி கொடுப்பதாகவும் அவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் டிஜிபியிடம் சென்னை மேற்கு காங்கிரஸ் தலைவரும் கவுன்சிலருமான டெல்லி பாபு முறைப்பாடு செய்தார். இதுகுறித்து புகாரில் அவர் தெரிவித்திருப்பதாவது: தாவேக தலைவர் விஜயும் அவரது கட்சியின் வேட்பாளர்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளனர். தமிழ் மக்கள் எதிர்பார்த்த இந்த வெற்றியை உறுதி செய்து விஜய் அமைக்கவுள்ள நிலையில் அவருக்கு எதிராக பாஜக நெருக்கடி கொடுத்து வருவதுடன் அரசியல் சூழ்ச்சியும் செய்து வருகின்றனர். விஜய்க்கு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தும் நிலையில் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சூழ்நிலையினை கருத்தில் கொண்டு அவருக்கும் விஜயுடன் கைகோர்த்திருக்கும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். விஜய் கட்சிக்கு ஆதரவாக மயிலாடுதுறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தினர். ஆட்சி அமைக்க தாவிக தலைவர் விஜய்க்கு அழைப்பு விடுக்காத ஆளுநரை கண்டித்து மயிலாடுதுறையில் கிட்டப்பா அங்காடியில் இன்று வெள்ளிக்கிழமை காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பானுசேகர் தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு தமிழக ஆளுநர் மற்றும் பாஜகவை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். ஆர்ப்பாட்டம் முடிந்து காங்கிரஸ் கட்சி கொடியுடன் பானுசேகர் உள்ளிட்ட அந்த கட்சி நிர்வாகிகள் அருகில் இருந்த கடைக்கு சென்று தேநீர் அருந்திவிட்டு வெளியே வந்தபோது அங்கு வந்த திமுகவினர் சிலர் எங்கள் திமுக தலைவருக்கு துரோகம் செய்துவிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த வந்தீர்களா என கேட்டு காங்கிரஸ் கட்சியினரிடமிருந்த கட்சி கொடிகளை பறித்து சாலையில் வீசியதுடன் பலமாக தாக்கியுள்ளனர். திமுகவினர் தாக்குதலில் இருந்து தப்பிக்க காங்கிரஸ் கட்சியினர் வாகனங்களில் ஏறி தப்பியோட்டம் பிடித்தனர். இந்த சம்பவம் மயிலாடுதுறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கபில சந்திரசேனவின் மரணத்தில் சந்தேகம், நீதிமன்றத்தில் போலீசார் அறிக்கை சமர்ப்பிப்பு. ஸ்ரேஸ் சாலையின் ரீட் மெனு மீது மீண்டும் ஜூன் 4 விசாரணை. எங்களுடைய காணிக்குள் எங்களை சாக விடுங்கள், வலிவடக்கில் போராட்டம். விஜயின் உயிருக்கு ஆபத்து, காங்கிரஸ் போலீசில் முறைப்பாடு. மயிலாடுதுறையில் காங்கிரஸ் மீது திமுகவினர் தாக்குதல். இத்துடன் யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.